விஜய் சிக்கன் கிரேவி வைக்கிறாரு. காவேரி சொல்றாங்க, நம்மளே டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பரா தான் இருக்கும். காவேரி சொல்றாங்க, லைட்டா உப்பு வேணா போட்டிருக்கலாம், நல்லா தானே இருந்துச்சு. காவேரி, நான் நல்லா சமைச்சிட்டேன்னு உனக்கு பொறாம, வகுத்தறிச்சல், அதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்ற. இந்த சிக்கன் குருமா தான் பெஸ்ட் சிக்கன் குருமா, ஓகேவா? அப்படியே இந்த சப்பாத்தியும் போட்டு கொடுத்துடலாம்ல. தேய்ச்சு பாருங்க பாஸ், வேர்ல்டு மேப்போட எல்லா கண்ட்ரியோட ஷேப்லயும் வரும். வேண்டாம் விஜய், கொடுங்க. இதெல்லாம் கிளீன் பண்ணவே எனக்கு 2 நாள் ஆகும். சப்பாத்தியை நானே போட்டுக்கிறேன், தயவு செய்து கிளம்புங்க. சப்பாத்தியை நீ போட்டா பாதி கிரெடிட் உனக்கு போயிருமே. மொத்த கிரெடிட்டையும் நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க இப்ப கிளம்புங்களே. ஆம்லெட் ரெடி. வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க பாஸ், நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். காவேரி. விஜய் குடிச்சுக்கிட்டே பேசுறாரு காவேரி கிட்ட. குடிச்சா அவங்க பொண்டாட்டி எல்லாம் வைவாங்களாம், பசங்க என்கிட்ட கதறுவாங்க. ஆனா நீ வேற காவேரி, நீ வேற. கேட்காமலே நீ ஆம்லெட்டோட வர்ற பத்தியா? யூ ஆர் அமேசிங், ஜஸ்ட் லைக் ஆம்லெட். இந்த மாதிரி அவுட்டிங் வர்றப்ப இந்த மாதிரி அலோவ் பண்ணணும். காவேரி எதுவும் பேச மாட்டேற, இப்படி உன்னால இவ்வளவு நல்லா இருக்க முடியுது? ஃப்ரெண்ட்ஸு கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருந்தா குடிச்சிட்டு குடல் வந்தா எனக்கு என்னன்னு தான் இருப்பாங்க. விஜய் 8 மாசம் அக்ரிமெண்ட் தானே, அதனால அந்த பொண்ணுங்களும் ஆம்லெட் போட்டு கொடுப்பாங்களோ என்னமோ. காவேரி என்ன கடுப்பேத்துற மாதிரி பேசுற காவேரி? நான் என்ன தப்பா பேசிட்டேன் இப்போ? சரி, 8 மாசம் அக்ரிமெண்ட்னு சொன்னதெல்லாம் தப்புதான். நீ ஹர்ட் ஆயிருப்பன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் புரிஞ்சுக்கிட்டு தானே நான் பேசாம இருக்கேன். அதை விடாம குத்தி காட்டி சொல்லிக்கிட்டு இருக்க. காவேரி, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நானும் எவ்வளவு நாளா நடிக்கிறது. சரி, சத்தமா பேசுறேனோ? காவேரி, அந்த மாதிரி பேசாத. நான் அந்த மாதிரி பேசல, நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் உள்ள போறேன். இரு காவேரி, பேசிக்கிட்டு இருக்கேன்ல காவேரி, நீ வாட்டுக்கு எந்திரிச்சு போனா என்ன அர்த்தம்? காவேரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. காவேரி, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, அத பத்தி எனக்கு கவலையே இல்லை. நீ கஷ்டப்படுற மாதிரி நான் என்னைக்கும் நடந்துக்க மாட்டேன். இப்படி நடந்துகிட்டதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு. காவேரி, தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டியா? சரி விஜய், தேங்க்ஸ் ஆல்ரெடி நிறைய போயிருச்சு. காவேரி, எனக்கு ஒன்னும் ஃபீல் ஆகலையே, ஸ்டெடியா தானே இருக்கேன். ரொம்ப ஸ்டெடியா இருக்கீங்க, இருந்தாலும் போதுமே. காவேரி, நீயும் ஒரு ஆர்டினரி ஒய்ஃப் மாதிரியே பிஹேவ் பண்ற. காவேரி, ஜெய் அதெல்லாம் இல்ல, என்ன தேடி வந்திருக்கீங்க, அதுவும் இந்த வீட்டுல வேற இருக்கீங்க. சேஃபா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்ல. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க பொறுப்போ? ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னைய கேட்பாங்கல்ல. 8 மாசத்துக்கு நான் தானே உங்களை பத்திரமா பாத்துக்கணும். சரி, திரும்ப திரும்ப அதே இதை சொல்லிக்கிட்டே இருக்க, 8 மாசம் 8 மாசம்னு. கோவமா வருது காவேரி, மறுபடியும் குடிக்க போறேன். தெரியாம சொல்லிட்டேன், இனிமேட்டு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நிஜமாவா காவேரி? ஆமிஸ் விஜய், சொல்ல மாட்டேன். பாரு காவேரி, நான் குடிச்சிட்டு பேசுறேன்னுலாம் நினைக்காத. காலையில எந்திரிச்ச உடனே நான் பேசினதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும். சரி, இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஏன் சிரிக்க கூடாதா விஜய்? நல்லா சிரி காவேரி, இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுதான் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். டைம் ஆயிருச்சு, போய் தூங்கலாமா? டைம் ஆகுது காவேரி. பாஸ், நான் சொல்றத கேளுங்க பாஸ். இனிமேட்டு நீ சொல்றத நான் கேட்பேன். நான் போய் படுத்துக்கிறேன். காவேரி, சரியாறதுக்கு தான் குடிச்சேன் பண்றியா? அப்படியே என்ன பிக்கப் பண்ணிட்டு போய் பெட்ரூம்ல டிராப் பண்ணிடுறியா? அதுனா பரவாயில்ல காவேரி, பார்த்து விஜய், நானே கூட்டிட்டு போயிடுறேன். அப்பா வரமாட்டார்ல? வரமாட்டாரு விஜய். அப்படியே வந்தாலும் என் பக்கத்திலே படுத்துக்க சொல்லு காவேரி. கண்ணை மூடிக்கிட்டு சமத்தா தூங்கிருங்க. காவேரி, எங்க போற? நீயும் இங்கேயே படுத்துக்க. ரூம்ல தனியா தூங்குறதுக்கே பயமா இருக்கு. உன் தப்புதான் காவேரி, நீ தான் உங்க அப்பா கதையெல்லாம் என்கிட்ட சொன்ன. நீங்க தூங்குங்க, நான் உங்க பக்கத்துலதான் இருக்கேன். நான் சொன்ன உடனே கேக்குற பாத்தியா? அதுதான் காவேரி. விஜய், காவேரி தான். காவேரி, அப்படியே விட்டுட்டு போயிடலான்னு பாக்குறேன்ல. சரி விஜய், உங்க பக்கத்துல படுக்கிறேன். காவேரி, கதவை மூடினியா? மூடியாச்சுங்க, படுங்க. ஷீட்லாம் வேணாம், வேர்க்குது, குளிரும். விஜய், நைட் தூங்குங்க. காலையில விஜயும் காவேரியும் எந்திரிக்கிறாங்க, ஜாக்கிங் போறாங்க. காவேரி, பட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்க. பசுபதி வர்றாரு. வாங்க விஜய் தம்பி, வாங்க காவேரி, வாக்கிங் போயிட்டு வரீங்களா? உடம்புக்கு நல்லதுதான். என்ன தம்பி இப்படி பாக்குறீங்க? கலகலப்பா போன நாள் இப்படி கலவரமா மாறிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? பயப்படாதீங்க, கலவரம்லாம் இல்ல. உங்க 2 பேரையும் விருந்துக்கு கூப்பிட வந்திருக்கேன். நீ என்னம்மா அப்படி பாக்குற? இன்னும் விஷயம் தெரியாதா? மந்தி, பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வாங்க. ராகினியும் அஜயும் டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றாங்க. இன்று மொரீஷியஸின் நாணயம் ரூபாய். நாளை சந்திப்போம்.